டைம் மேகசின், நமக்கு தெரியும் டைம்னு ஒரு ஆங்கில பத்திரிகை இருக்கு. எவ்ரி இயர் they put somebody in the cover. அந்த கவர்ல யாராச்சும் ஒருத்தரை போடுவாங்க. they are called the person of the year. அவங்க அந்த ஆண்டு இந்த உலகத்தை மாத்தினவங்க, அதை மாத்த போறாங்க. 1982 can somebody make a guess who was the time person of the year? யாராவது சொல்ல முடியுமா? 1982, even before Tamil Nadu College of Engineering started, in the Time magazine cover, the person of the year was not a person, it was a computer. கம்ப்யூட்டரோட படத்தை போட்டு 1982ல மிஷன் ஆஃப் தி இயர் அப்படின்னு முதல் முறையாக ஒரு மனிதனை போடாம கம்ப்யூட்டரை போட்டாங்க. This computer will change our life. நம்ம செய்யக்கூடிய எல்லா வேலைகளையும் மாற்ற போகுது, நம்ம வாழ்க்கையை மாற்ற போகுது, நம் வாழ்க்கை வாழ்கின்ற முறையை மாற்ற போகுது. Can somebody tell me 2025 who was the time person of the year? 1982 computer. 2025 the time person of the year is artificial intelligence, AI. அதே டைம் மேகசின் 2025 நீங்க கிராஜுவேட் ஆன போன வருஷம் அதனுடைய கவர்ல 7 பேருடைய போட்டோவை போட்டாங்க. ஆர்கிடெக்ட்ஸ் ஆஃப் ஏ அப்படிங்கிற தலைப்புல 7 people were there. ஜென்சன் ஹுவாங், நிவிடியாவோட சேர்மன், who manufactures all the chips. எலன் மஸ்க், அவருடைய XAI, who is also an artificial intelligence. ஆந்த்ரோபிக்னுடைய CEO அவங்க, கூகுள்னுடைய AI ஹெட், ஸ்டான்ஃபோர்ட் யூனிவர்சிட்டியில ஒரு AI ப்ரொஃபசர் was very pioneering work. அந்த 7 பேருடைய புகைப்படத்தை போட்டு விட்டு டைம்ல எழுதிட்டாங்க, these people are going to change the world in the next 20 years அப்படின்னு அந்த தலைப்பு இருந்துச்சு. a mobile phone in your hand. இன்னைக்கு கையில் இருக்கக்கூடிய மொபைல் போனுகள் nothing but a very advanced computer. கிட்டத்தட்ட நீங்க பாருங்க இந்த last 40 to 43 years how much change we have seen. Now we are entering into a technological era, artificial intelligence, which is going to change the way the humanity is going to live. அதை நீங்க பார்க்க போறீங்க, which is going to create a lot of disturbance. அதுல நீங்க சர்வைவ் ஆகணும். I don't believe AI is going to eat your job. நான் கண்டிப்பா நம்ப மாட்டேன். ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் எந்த நேரத்திலும் கூட உங்களுடைய வேலையை பறித்து விடும் என்று நம்ப மாட்டேன். ஜென்சன் ஹுவாங் ரீசெண்டா பேசும்போது சொன்னார், there are only 2 kinds of people. Graduates who knows how to take the advantage of AI and graduates who don't know how to take the advantage of AI. Graduates who can take the advantage of AI, they will survive. Graduates who can't take the advantage of AI will be in trouble. அதனால ஏஐனால நம்ம ஜாபையோ நம்மளையோ அழிக்க முடியாது. ஆனா ஏஐ தெரியாத ஒரு மாணவனுக்கு அது பிரச்சனையாக முடியும் என்பதை சமீபத்தில் சொல்லியிருந்தார்.